ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய தேன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ இருக்க இந்த உலகத்தில் நிறையா விஷயங்களில் போலி வந்துருச்சு. அது மாதிரி தாங்க தேன்லையும் நிறையா பேர் சர்க்கரை பாகெல்லாம் கலந்து தேனில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதெல்லாம் விற்கிறாங்கங்க. அது மட்டும் இல்லைங்க, தேனே போலி தேன்னு சொல்லியே நிறையா வந்திருக்கு. அதை ஒரு ப்ராசஸ் பண்ணி தயாரிக்கிறாங்களாமா. இப்படி நிறையா விஷயத்தில் போலி தேன் வந்துருச்சு. இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் உண்மையான தேனை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேன்லே பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குங்க. ஒன்று கொம்பு தேன், மலைத்தேன். கொம்பு தேன்னு பார்த்தீங்கன்னா லைட் கலராக இருக்கும். மலைத்தேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டார்க் கலராக இருக்கும். கொம்பு தேன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்க எல்லாருக்குமே கொம்பு தேன் தாங்க யூஸ் பண்ணுவாங்க. நிறையா குழந்தைங்க பேச மாட்டாங்க, வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி வராது, அந்த மாதிரி இருக்குங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த கொம்பு தேன் யூஸ் பண்ணால் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த பேச்செல்லாம் கொஞ்சம் இனிமையாக வருங்க. மலைத்தேன், அதாவது இந்த டார்க் கலர் இருக்குங்களா, அந்த தேன் இந்த வெயிட் குறையணும், வெயிட் ஏற்றணும், அந்த மாதிரி நினைக்கிறவங்க எல்லாமே இந்த மலைத்தேன் யூஸ் பண்ணலாம். ஆனால் 2 தேன்லேயுமே நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க. நான் இந்த வீடியோவில் கொம்பு தேன் தாங்க காமிச்சிருப்பேன். லைட் கலரில் இருக்கும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் இந்த தேன் தாங்க எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. நீங்கள் எந்த தேன் வேணால் எடுத்துக்கலாம். இல்லை வெளியே வாங்குகிற தேனாக இருந்தாலும் நிறைய பேர் விற்றுட்டு வராங்கங்கள, அதில் கூட எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் உண்மையான்னு சொல்லி செக் பண்ண போகிறீங்க. நீங்கள் எந்த தேன் வாங்கினாலும் இனிமேல் வாங்க போகிறீங்கனாலும் கொஞ்சமாக வாங்கி அதை செக் பண்ணுங்கள். அந்த பிராண்ட் உண்மையானது தானா, இல்லை விற்றுட்டு வரவங்க உண்மையானதாக தான் விற்றுட்டு வராங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா போலி தேனை சாப்பிட்டுட்டு அதில் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதனால நீங்கள் 2வது ஃபீல் பண்ணக்கூடாது. அதுக்காக தாங்க. வாங்க நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு எடுத்ததுமே தேன் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு ஸ்பூன் மூலியமாக நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நூலாக போகணுங்க. உண்மையான தேன் மட்டும்தாங்க இந்த மாதிரி நூலாக போகும். சப்போஸ் அது போலியான தேன் இல்லை சர்க்கரை பாகு அப்படி இருந்ததுன்னா நூலாக போகாது, ஒரு மாதிரி சொட்டு சொட்டாக விழுகுங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ நேரம் ஆனாலும் நூலாக தான் போகுது. இந்த மாதிரி தாங்க இருக்கும். அதே போல் நம்ம ஒரு கிளாஸில் இப்போ தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஹனி ஊற்றுறேங்க. பார்த்திங்கன்னா தெரியும், நூலாக போகுது பாருங்கள். இந்த மாதிரி தாங்க போகும். தண்ணியில் ஊற்றுனீங்கனாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். கீழே போகும்போதும் கரையாது. ஒரிஜினல் தேனாக இருந்ததுன்னா கீழே தண்ணிக்குள்ளே போகும்போதும் கரையாது, தண்ணிக்குள்ளே போன பின்னாடி எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலும் அந்த தேன் கரையாதுங்க. அப்படியே கீழே போய் படிஞ்சு தாங்க இருக்கும். தண்ணியோட கலரும் மாறாது, அதே மாதிரி தண்ணியோட சுவையும் மாறாது. ஸ்பூன் வச்சோ இல்லை ஏதாவது வச்சோ நீங்கள் கலக்குனா மட்டும்தாங்க ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி கலங்க ஆரம்பிக்கும். ஆனால் இதுக்கு நீங்கள் குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது வெயிட் பண்ணணுங்க. இது எல்லாத்தையும் விட ரொம்ப சிம்பிளான மெத்தட் இருக்குங்க. கரெக்டாக ஒரு 10லேருந்து 20 செகண்ட்குள்ளே நீங்கள் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எந்த ஒரு ஹனியாக இருந்தாலும் சரி, ஒரு 10லேருந்து 20 செகண்ட் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாலே போதுங்க. வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு பிளேட் எடுத்துருக்கேங்க. நீங்கள் எந்த பிளேட் வேணால் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக நான் ஹனி ஊற்றுறேன். இதில் கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றுறேங்க. ஹாட் வாட்டர்லாம் இல்லைங்க, நார்மல் வாட்டர் தான் ஊற்றுறேன். இதை நீங்கள் கொஞ்சம் லைட்டாக இப்படி ஷேக் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக ஷேக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹனி மேலே ஒரு கூடு மாதிரி அமைப்பு வருங்க. இந்த தேன் கூடெல்லாம் இருக்குங்கள, அந்த மாதிரி அமைப்பு இந்த ஹனி மேலே வருங்க. தெரியும் நினைக்கிறேன். பாருங்க, தேன் கூடு மாதிரி ஒரு அமைப்பு வருது பாருங்க. ஒரிஜினல் ஹனியில் மட்டும்தாங்க இந்த அமைப்பு வரும். வேற எந்த ஹனிலையுமே வராது. போலி ஹனியாக இருந்தாலும் சரி, சர்க்கரை பாகாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதில் கண்டுபிடிச்சு பார்த்தீங்கனாலுமே இந்த மாதிரி வராது. ஒரிஜினல் ஹனியில் மட்டும்தான் அந்த தேனோட கூட்டு பொருள் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை நமக்கு தருதுங்க.
ஒரிஜினல் ஹனி மட்டும்தாங்க இப்படி வரும், வேறு எந்த ஹனிலையும் வராது. இது தாங்க பெஸ்ட்டு மெத்தட். நீங்கள் வாங்கி ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு அது ஒரிஜினலாக இருந்தால் அதுக்கப்புறம் அதை வாங்குங்க. வித்துட்டு வரவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. இது தாங்க பெஸ்ட்டு மெத்தட். நீங்கள் ரொம்ப ஈஸியாக கொஞ்சம் நேரத்தில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட் பண்ணணும் அப்படியெல்லாம் இல்லைங்க. ஒரிஜினல் ஹனியை இந்த தீக்குச்சி இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட நினச்சிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் எவ்வளோ நேரம் ஆனாலும் வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து அந்த தீக்குச்சி மேலே இருக்க ஹனியை தொடச்சிட்டு நீங்கள் பொறுத்துனீங்கன்னா பொருத்தும். ஒரிஜினல் ஹனிக்கு அந்த தீக்குச்சியை நமத்து போக வைக்கிற தன்மை கிடையாது. ஆனால் போலியான ஹனியாக இருந்தால் அந்த தீக்குச்சி வேகமாக நமத்து போகும். ஆனால் இது எல்லாத்துக்குமே நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட் பண்ணணும் அந்த மாதிரி இருக்குங்க. ஆனால் இந்த மெத்தடில் ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். வாங்க, நான் இப்போ ஒரு ஒயிட் கலர் பவுலில் மறுபடியும் செஞ்சு காட்டுறேன். கொஞ்சமாக ஹனி எடுத்துருக்கேங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். இப்போ தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேங்க. அந்த தேன் கூடி மாதிரியே ஒரு அமைப்பு வருது பாருங்க. ஒரிஜினல் ஹனியில் மட்டும்தாங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும், போலியான ஹனியில் வராதுங்க. நல்லா தெரியுது பாருங்க. இதுதாங்க சிம்பிள் அண்ட் பெஸ்ட் மெத்தட். ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே வேகமாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற ஹனி உண்மையாக பொய்யாங்கிறது ஒரு நிமிஷத்துலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறமா நீங்கள் அதே பிராண்டை பார்த்து வாங்குங்க. இல்லை யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்கக்கிட்ட நம்பிக்கையாக நீங்கள் வாங்கலாம். இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே ஊற்றின ஹனி தெரியுதுங்களா? எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த தண்ணியோட கலரும் மாறாதுங்க, ஹனியும் அந்த தண்ணியில் கரையவே கரையாது. ஆனால் இதுக்கு நீங்கள் 1 மணி நேரம் வெயிட் பண்ணணும். நான் காமிச்ச மெத்தடில் நீங்கள் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரொம்ப வேகமாக கண்டுபிடிச்சிடலாங்க. அதுதாங்க பெஸ்ட்டு மெத்தட். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.